செல்வ மகள் திட்டம். செல்வ மகள் திட்டம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க இதை கொஞ்சம் பயன்படுத்திக்கங்க. இது என்ன ஸ்கீம்னா, இதுக்கு வந்து என்னங்க இதுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 வயது இருக்கணும். அதாவது 10 வயது தாண்டி இருக்கக்கூடாது, 10 வயசுக்கு உள்ள இருக்கணும். 10 வயசு உள்ள இருக்கிறவங்களுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை மினிமம் நீங்கள் ஒரு வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டுல இருந்து 15 வருஷம் கட்டணுங்க. ஆனால் நீங்கள் இப்போ சப்போஸ் இப்போ 9 வயசு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா அப்படின்னா கூட 15 வயசு வரைக்கும் தான் கட்ட முடியும். அது வந்து தாண்டி போக முடியாது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது யார் பேர்லங்க ஓப்பன் பண்ணி நேராக குழந்தை பேர்ல ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா இல்லைங்க, நீங்கள் வந்து கார்டியனோ இல்லை அப்பா அம்மா வச்சு தான் குழந்தைக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் குழந்தைக்கு தராங்க. அதிகபட்சமாக 2 குழந்தைக்கு தராங்க, 2 பெண் குழந்தை. சப்போஸ் உங்களுக்கு 2வது பெண்ணுக்கு 2 ட்வின்ஸ் பிறந்துருச்சுங்க, வீட்டில் அவங்க 3 பிள்ளைங்க இருக்குன்னா அதுக்கும் தராங்க. ஆனால் தனித்தனியாக 3 குழந்தை இருக்குன்னா அதுக்கு 2 குழந்தைங்க மட்டும்தாங்க இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் எவ்வளோ மாசம் கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு நீங்கள் 250 ரூபாயில இருந்து 1.5 லட்சம் அதிகபட்சம் வரைக்கும் கட்டலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாதம் 1000 ரூபா, 500 ரூபா, 100 ரூபா அது மாதிரி ஆரம்பிச்சு நீங்கள் 10,000 ரூபா, மேக்ஸிமம் 10,000, 15,000 வரைக்கும் 10,000, 13,000 வரைக்கும் கட்டலாங்க. அதான் மேக்ஸிமம் 1.5 லட்சம் அது வரைக்கும் கட்ட முடியுங்க. இது சரிங்க, இது எவ்வளோ நாள் கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஒரு 15 வருஷம். நீங்க இப்ப 15 வருஷம் இது பணம் கட்டணும். அதாவது இதுல கணக்கு திறந்த நாள்னு இருக்கு, அப்படி கிடையாது. குழந்தைக்கு 15 வயசு வரைக்கும் கட்டலாம். அது வந்து எப்ப மெச்சூரிட்டி ஆகும் பார்த்தீங்கன்னா 21 வயசு. அதாவது குழந்தைக்கு 21 வயசு ஆகும்போது மெச்சூரிட்டி ஆயிடுங்க. வட்டி விகிதம், அதாவது இதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் தரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷத்துக்கு அது வேரி ஆகினே இருப்போங்க. அப்பப்போ வருஷத்துக்கு அது கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் சேவரேஜா இப்போ என்ன போயிட்டு இருக்குன்னா 8.2% போயிட்டு இருக்கு. அதை நான் பின்னாடி எண்ட்ல சொல்றேன் நான் எவ்வளவு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் இதுக்கு வந்து வரி நன்மைகள், அதாவது இன்கம் டேக்ஸ்ல சப்சிடி என்ன தராங்கன்னா, ஒரு 1.5 லட்சம் வரைக்கும் இன்கம் டேக்ஸ் கட்ட வேணாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அது நீங்க எண்ட் ஆஃப் த டேல உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பணம், இப்போ எனக்கு ஒரு அர்ஜென்ட்டுங்க உடனே எடுக்க முடியும்னா இல்லைங்க, எடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்க நல்லா அவங்களோட ஃபியூச்சர் செலவுக்காக தான் போடுறாங்க. அதால இடையில எடுக்க முடியாது. ஆனால் 18 வயசு ஆனால் எடுக்கலாங்க. நீங்க மேற்படிப்பு போடுறீங்க, 10th பாஸ் பண்றாங்க, நெக்ஸ்ட் மேற்படிப்பு போறாங்க அப்படின்னா நீங்க வந்து அதை ஒரு 50% வரை எடுத்துக்கலாம். ஆனால் கம்பல்சரி நீங்க யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷன் பிளஸ் பணம் கட்டுற பில்லு எல்லாமே நீங்க சப்மிட் பண்ணுங்க. இல்லை நான் கல்யாணம் பண்ண போறேன்